ஹாய் கைஸ், எல்லாருக்கும் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நாங்கள் ரொம்பவே நல்லா இருக்கோம். இன்னைக்கு ஒரு குட்டி நியூலாக பார்க்கலாமா? ஆக்சுவலி இந்த வீடியோ வந்து தீபாவளி அன்னைக்கு எடுத்தது. வீட்டில் வடை பாயாசம் நல்லா வயிறு முட்டை சமைச்சு சாப்பிட்டு இப்போ நாங்கள் வந்து எங்கே போயிட்டுருக்கோம் அப்படின்னா கோவளம் பீச்சுக்கு தான் போயிட்டுருக்கோம். நாங்கள் போகிற வழியில் பசங்கள்லாம் பயங்கரமாக பட்டாசு வெடிச்சு தீபாவளி செலிப்ரேட் பண்ணிட்டு இருந்தாங்க. நாங்கள் கிளம்புன நேரம் பயங்கர வெயிலுங்க. ஸோ வந்து 4 பேர் பைக்கில் போக முடியாதுன்னு சொல்லிட்டு நாங்கள் வண்டியில் போகலான்னு சொல்லிட்டு நாங்கள் பிளான் பண்ணிவிட்டு பஸ் ஸ்டாண்டில் போய் வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். ஆனால் நாங்கள் வெயிட் பண்ண நேரத்தில் பஸ்ஸு வரவே இல்லை. ஒரு கட்டத்துக்கு மேலே வீட்டுக்கு ரிட்டர்ன் போயிடலான்னு பிளான் பண்ணி கிளம்பலான்னு பார்க்குற நேரத்தில் வந்து பஸ் வந்துடுச்சு. நாங்கள் போகிற வழியில் இந்த ஏரி இருந்ததுங்க. அந்த ஏரி பேர் என்னன்னு தெரியல எங்களுக்கு. ஸோ வந்து பார்க்க நல்லா இருந்தது, வீடியோஸ்லாம் நல்லாவே தெரிஞ்சது. அப்படியே வீடியோஸ் எடுத்துகிட்டு போயிட்டு இருந்தோம். இந்த கிளைமேட்டை நம்பவே முடியலங்க. எங்களுக்கு என்ன ஒரு பயம் அப்படின்னா, வெயிலும் அடிக்குது மழையும் வருது. அப்பா இன்னைக்கு கிளைமேட் எங்களை என்ன பண்ண போகுதுன்னு தெரியல. சரி போவோம்னு சொல்லிட்டு கிளம்பிட்டோம். ஒரு வழியாக வந்து பீச் கிட்ட போயிட்டு நாங்கள் இறங்கிட்டோம். இங்கேருந்து ஒரு 10 நிமிஷம் நடந்து போகணும். ஸோ அப்படியே வீடியோஸ் ஃபோட்டோஸ்லாம் எடுத்துகிட்டு போயிட்டு இருந்தோம். ஏன் ஹாய் சொல்கிறா? எல்லாரும் ஒரு ஹாய் சொல்லிடுங்க அவளுக்கு. ஒரு வழியாக பீச்சுக்கிட்டேயுமே நாங்கள் போயிட்டோம். ஆனால் நாங்கள் கிளம்புன நேரத்தில் கிளம்பும் போது வெயில் அடிச்சது. பீச்சுக்கிட்ட போனதுக்கப்புறம் மழை தூறல் வேலை ஆரம்பிச்சிருச்சு. இருந்தாலுமே இவ்வளோ நாள் கழிச்சு நம்ம வந்திருக்கோம், பீச் தண்ணியில் காலை வைக்காமல் ரிட்டன் வீட்டுக்கு திரும்பி போயிட்டு கூடாதுரா கைப்புள்ளன்னு சொல்லிட்டு நாங்கள் போயிட்டு பீச் தண்ணியில் காலெலாம் வச்சு அழகாக விளையாடிட்டு இருந்தோம். வீட்லேயே வயிறு முட்டை சாப்பிட்டு போனதுனால அங்கே போயிட்டு நாங்கள் அது இதுலாம் எதுவும் வாங்கி சாப்பிடல. சிம்பிளாக பஜ்ஜியும் கோபி 65 மட்டும் வாங்கி சாப்பிட்டு அப்படியே வந்து வீடியோஸ் ஃபோட்டோஸ்லாம் நிறைய எடுத்துக்கிட்டு இருக்கோம். பாப்பா தான் பீச்சை விட்டு வரமாட்டேன்னு சொல்லிட்டா. நாங்கள் வந்து ஓரத்தில் உட்காரலான்னு சொல்லிட்டு போனாலுமே வா தண்ணியில் போகலான்னு சொல்லிட்டு வந்து பயங்கரமாக கால் வச்சு நடச்சிட்டு விளையாடிட்டு இருந்தா. நாங்கள் என்ஜாய் பண்ணாமோ இல்லை, அவள் ரொம்ப என்ஜாய் பண்ணா. ஸோ அவளையும் அவங்க அப்பாவும் வந்து நாங்கள் நிறைய வீடியோஸ்லாம் வந்து ஸ்லோமோ இந்த மாதிரிலாம் எடுத்துகிட்டு இருந்தோம். அப்புறம் அக்காவுமே வச்சு வீடியோஸ்லாம் எடுத்துகிட்டு இருந்தேன். பயங்கர ஜாலியாக இருந்ததுங்க. மனசில் எவ்வளோ கஷ்டம் இருந்தாலும் இந்த மாதிரி இடத்துக்கெல்லாம் போனால் அதெல்லாம் கஷ்டங்கள்லாம் என்ன இதெல்லாம் ஒரு கஷ்டமா அப்படின்ற மாதிரி தான் ஆயிடுது. ஸோ வந்து ரொம்பவே என்ஜாய் பண்ணோம். நாங்கள் பீச்சுக்கு ரீச் ஆன டைமில் அவ்வளவும் கூட்டம்லாம் ஒன்றுமே கிடையாது. ஆனால் நாங்கள் ரிட்டர்ன் வரும்போது பயங்கரமாக கூட்டம் இருந்தது. இந்த அலையை பார்க்கவும் சரி, அதோட சவுண்டும் சரி கேட்க ரொம்பவே நல்லா இருந்தது. ஒரு வழியாக நாங்கள் வீட்டுக்குமே வந்துட்டோம். ஈவினிங் ஆகிடுச்சு வீட்டுக்கு வர்றதுக்கு. அதுக்கப்புறம் வந்து பயங்கரமாக பட்டாசு வானவெளியும் பயங்கரமாக வெடிச்சிட்டு இருந்தாங்க. ஸோ அதெல்லாம் நான் வீடியோஸ் எடுத்துகிட்டு இருந்தேன். சரி ஓகேங்க காய்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். பாய்.